டிம் டேவிட் அடிச்ச அடி அது அடியிலப்பா, எனக்கு நானே வாங்கின இடி அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நடந்தது. அப்படி என்னதான் நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வாசிஸ் ஆஸ்திரேலியா T20 இன்னைக்கு டர்வின் என்ற ஆஸ்திரேலியா மைதானத்துல நடந்தது. அதுல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க, சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் போட்டாங்க. அதுல நம்ம டிம் டேவிட், ஆர்சிபி பிளேயரான டிம் டேவிட், எல்லாரும் ஆர்சிபியை விட்டு வெளியே போனாதான் பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணிக்காருன்னா, மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபிக்கு போய் ஆர்சிபிலையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், இப்ப தனது சொந்த நாட்டுக்காக ஆஸ்திரேலியாவோட சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பிளேயர் ஆஸ்திரேலியா இப்படி ஒரு கலக்கு வரான்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸ் டூர் அப்ப போட்டு பிறந்தெடுத்து 37 பால்ல செஞ்சுரி ஓட்டாப்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு தனி ஒரு ஆளாக தன்னோட டீமுக்கு பெரிதும் முற்றிலும் பங்கு வச்சிருக்காப்ல. அதுவே ஒரு கட்டத்துலங்க ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சப்ப மிட்டில் மாஸ்டர், ட்ரிவிஸ்கெட் வர்றாங்க, அவுட் ஆகுறாங்க. பின்னாடி ஜோஸ் இங்கிலீஷ் வர்றாப்புல, அவுட் ஆகுறாப்புல. அதுக்கப்புறம் கேமரன் கிரீன் ஒரு இம்பாக்ட கொடுத்தாலும் அவரும் அவுட் ஆகி பவுலிங் திரும்ப. அதுக்கப்புறம் மிச்சல் ஓவன் அவரும் அவுட் ஆகி பவுலிங் திரும்ப. கடைசியா ஒரு நம்பிக்கை மேக்ஸ்வெல் அவரும் அவுட் ஆகி திரும்ப. இந்த மாதிரி வர்றவங்களாம் விக்கெட்டை இழந்து போயிட்டு இருக்கும் போது பவுலியனை நோக்கி நம்ம டிம் டேவிட் தனியா நின்று தனி ஒரு டீமுக்காக எஃபர்ட்டை போட்டு போலாந்து எடுத்துறாப்புல. கிட்டத்தட்ட 75க்கு 6 விக்கெட்டு 7 ஓவருக்கு. எனக்கே ஒரு சாக்கு. அதுக்கப்புறம் 18வது ஓவர்ல டிம் டேவிட் அவுட் ஆகுறாப்புல, 8 விக்கெட் போகுது. யாரு ஒன்னா பென் டோசியஸ் கூட நின்று பயம் போட்டு பொழுது 83 ரன்களை அடிச்சிருக்காம 6 மட்டுமே 7 6 போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல. ஏகப்பட்ட சம்பவம் அங்கே நடந்தது. அதுலயோ 2 பால தொலைச்சிட்டாப்புல அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் அடிச்சு. என்னமோ ஒரு சம்பவங்க. இதுதான் சம்பவம். இதுதான் ஒரு பிளேயருக்கு எப்பவுமே ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்து. டீமே அடிக்காதப்ப நம்ம தனியா அடிச்சோம்னா செம்மையா நம்ம பாப்புலர் ஆகும். அதே மாதிரிதான் இன்னைக்கு டிம் டேவிட் வாழ்க்கையில ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியன் மைதானத்துல நடந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆர்சிபி பேனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். டிம் டேவிட் இந்த மாதிரி அது ஒண்ணு பாருங்க, டிம் டேவிட்டே ஆல்ரெடி போட்டு பொழந்துட்டு இருக்காப்ல. அவரு 50 அடிச்சுட்டு 57 ரன் இருக்கும் போது நம்ம செனரு முத்துசாமி வீசுவாப்புல, டிம் டேவிட் அடிப்பாரு. டெஸ்டியன் ஸ்டெப்ஸ் ஒரு லட்டு கேட்ச் வரும் மக்களே. அந்த கேட்ச பிடிக்கணுமா இல்லையா? அவன் விட்டா என்ன நடக்கும்? ஆல்ரெடி போட்டு பொழந்துட்டு இருக்க டிம் டேவிட்டுக்கு இந்த மாதிரி கேச்சஸ் எல்லாம் விட்டோம்னா பையன் எப்படி இருப்பான்? போட்டு பொழந்தெடுத்து ஃபைனலா டிம் டேவிட் 52 பாலுக்கு 83 ரன் அடிச்சு கெவன் மபோக்கா அவரோட பால்ல அதே ஸ்டப்ஸ் மறுபடியும் நான் விட்ட கேட்ச் நானே பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு லட்டு கேட்ச் வந்தது. பையன் பாஞ்சு புடிச்சு விக்கெட்டை இழந்துட்டாப்ல டிம் டேவிட். இதே மாதிரி போயிட்டு இருந்தா டிம் டேவிட்டை யாருமே முடிக்க முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கப்ப ஒரு சின்ன பையன் கெவன் மபோக்கா பால்ல அவுட் ஆகி பவுலியன் திரும்பிட்டாரு. அவரோட தன் வந்த வேலையை முடித்து திரும்புகிறார் டிம் டேவிட் அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு. ஏன்னா ஆஸ்திரேலியா ரொம்ப கவலைக்கிடமான ஒரு ஸ்கோர்ல இருந்தாங்க. டிம் டேவிட் தூக்கி நிறுத்திட்டு போயிட்டாரு டீமோட டார்கெட்ட. ஃபைனலி என்ன ஆச்சுன்னா டிம் டேவிட் அடிச்சதுனால ஆஸ்திரேலியா வின் பை 17 ரன்ஸ். அதாவது டிம் டேவிட் அடிக்கலன்னா ஆஸ்திரேலியா எப்பயோ தோத்துருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா எப்படியாவது இந்த டார்கெட் அடிக்கலான்னு பார்த்தா, அதாவது ஆஸ்திரேலியா அடிச்சது 178 ரன் 179 அடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் அவங்களே எதிர்பார்க்கிற இவ்வளவு ஸ்கோர் வருமானு அதுக்கு முற்றிலும் காரணமே டிம் டேவிட் தான். ஃபைனலி ரியான் ரிக்கல்டன் மட்டும் தான் அவங்க டீம்ல பெருசா ஸ்கோர் பண்ணாரு, வேற யாருமே பண்ணல. அவருதான் கடைசி வரைக்கும் போராடினாங்க. 21 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா 161க்கு 9 விக்கெட் 20 ஓவர் முடிஞ்சிருச்சு. டிம் டேவிட் இந்த அசத்தலான ஃபார்மை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.